இன்னும் புரியுது நீ படி சாப்பாடு பார்த்து நாளைக்கு வந்து நீ வாங்கி நீ வந்தாக்கி சாம்பார் போடு சாம்பார் செய்தது பாயத்தை வேகம் பரி பாயத்துக்கு ஓரம் ஓரம் சரி நீ பரி வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய தினம் நம்ம ஆண்டுதோறும் நமது இந்த நவராத்திரி விழாவின் போது கல்வி அறக்கட்டளை நிகழ்ச்சியானது விருது வழங்கும் விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மணி நேரம் அவர்களுக்காக ஒதுக்கி அந்த புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் அந்த விருது வழங்கும் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அது நேரம் போதவில்லை என்பதாக தனியாக ஒரு விழாவை வைத்துக் கொள்கிறோம் என்று கூறிவிட்டு ஒரு 10 நிமிடம் மட்டும் இந்த ஆண்டுதோறும் நமது ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிர்வாகத்திலே கௌரவ தலைவராக சுழற்சி முறையில் ஒவ்வொரு அரங்காவலரும் அந்த கௌரவ தலைவராக பொறுப்பேற்க உள்ளார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு சுழற்சி முறையில் அக்கா திருமதி சரஸ்வதி லோகநாதன் அவர்கள் கௌரவ தலைவராக பொறுப்பேற்க உள்ளார்கள். அந்த நிகழ்ச்சியை இங்கு வைப்பதற்காக கூறியிருந்தார்கள். அந்த வகையில் நம்ம நிர்வாகத்திலே முடிவு செய்து அந்த ஒரு 10 நிமிடம் நிகழ்ச்சியும் இந்த நிகழ்ச்சியோடு சேர்த்து வைத்துள்ளோம். அந்த வகையில் அந்த கல்வி அறக்கட்டளையுடைய தலைவர் திரு லோகநாதன் மாமா மற்றும் புதிதாக முன்னாள் கௌரவ மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல நமது சொக்கம்பாளையம் இந்த நவராத்திரி விழாவானது சமூக மக்கள் அனைவருடைய ஒத்துழைப்புடன் மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகின்றது. செல்லு விநாயகர் அருளால் முதலெல்லாம் சொக்கம்பாளையத்தில் வருஷத்துக்கு ஒரு நாள் அன்னதானம் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 4 நாள் அன்னதானம் நடக்குதுங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் இந்த நவராத்திரி விழா 10 நாளும் தினசரி அன்னதானம் நடக்குது. அதே போல் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் பல்வேறு இந்த நன்கொடை நம்ம சமூக மக்களில் கொடுக்குறாங்க, கட்டளை ஏற்றுக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 60 நாள் நமது விநாயகர் கோயிலில் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இது அனைத்துமே நமது சமூக மக்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த அறக்கட்டளைக்கு பல்வேறு நம்ம அரங்காவலராக அந்த அறக்கட்டளைக்கு தொகை ரூபாய் 50,000க்கு மேல் பலரும் நன்கொடை வழங்கி அதில் வர்ற வட்டியை வைத்து தான் செலவு செய்து கொண்டுள்ளோம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த நமது அந்த அறக்கட்டளையினுடைய கணக்கானது நமது ஆட்சியர் தணிக்கையாளர் திரு KP கோபிநாத் அவர்களால் தணிக்கை செய்யப்பட்டு வருமான வரிக்கு முறையான முறையில் தனக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு கடந்த 24-25ஆம் ஆண்டு கணக்கு கடந்த 30ஆம் தேதி முறையான முறையில் கணக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் ஒரு புதிய நடைமுறையாக நமது அந்த அறக்கட்டளையுடைய வரவு செலவு கணக்குகளை ஒவ்வொரு நவராத்திரி விழாவின் போதும் நம்ம சமூக மக்கள் அனைவருமே அறிந்து கொள்ளும் வகையில் வரவு செலவு கணக்குகளை ஒரு பிரிண்ட் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லி நம்ம நிர்வாகத்தில் முடிவு செய்துள்ளோம். அதேபடி அடுத்த ஆண்டு முதல் அந்தந்த ஆண்டு வரவு செலவு கணக்கினை ஆயிற்று கையெழுத்தோட அவர் முடித்த கணக்கை அடுத்த ஆண்டு முதல் எல்லாருக்கும் விநியோகம் செய்ய இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியளிக்கின்றோம். மேலும் நமது வழிபாட்டுக்குள்ள அறக்கட்டளைக்கு கோவை திரு கோபாலகிருஷ்ணன் மாலதி குடும்பத்தார் அவர்கள் அந்த ஒரு அரங்காவலர் செய்த அறக்கட்டளை நன்கொடையாக அவர் தொகையை வழங்குவதாக அறிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு கலந்து கொள்ள வந்துள்ள அனைத்து மக்கள், ஊர் பொதுமக்கள், பலஜி கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அனைவரையுமே வருக வருகையான மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். முதலில் தலைமை உரை திரு கோபாலகிருஷ்ணன் மாலை இணைத்து மரியாதை செய்யப்படுகிறது. நிர்வாகிகள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாதர் சங்கம், இளைஞர் சங்க நிர்வாகிகள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
திரு கேஜி விவேகானந்த் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நமது செயலாளர் திரு கே பி முருகன் அவர்கள் நாளை வெளியிட்டு நிர்வாகிகள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாதர் சங்கம், இளைஞர் சங்கம், சமூக நல சங்க நிர்வாகிகள் மேடைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து திரு சி பரமேஸ்வரன் அவர்களுக்கு திரு வி கங்காதரன் செயலாளர் அவர்கள்